என்னோட பேர் யசோதா. பெருமாள்புரம் மறுவாழ்வு முகாமில் இருக்கிறேன். நாங்கள் இலங்கையில் இருந்து நான் இப்போ 8 வருஷமா இங்கே இருக்கிறேன். இந்த வீட்டில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அது கிடைக்குது எங்களோட மக்களுக்கு. ரேஷன் பொருள் எல்லாம் சரியான முறையில் கிடைக்குது. மற்றது முதல்ல 100 வீடு கட்டி கொடுத்துருக்கு தமிழக அரசால். இப்போ 90 வீடு கட்டி இன்றைக்கு அந்த 90 வீடு திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் அந்த வீடு 90 வீட்டையும் திறந்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால் அவருக்கு எங்களோட மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றது கோரிக்கை வச்சிருக்கிறேன். நான் பாஸ்போர்ட்ல வந்தபடியா பதிவு எதுவுமே கிடையாது எனக்கு. அதால பாஸ்போர்ட்ல வந்தவைக்கு பதிவு கேட்டிருக்கிறேன், அதுக்கு செய்து தரதா சொல்லி இருக்கிறாரு. மற்றது குடியுரிமை கேட்டிருக்கிறேன். எங்களுக்கு யாருக்குமே எவருக்குமே இதுவரைக்கும் எந்த குடியுரிமையும் இல்லை, எதுவுமே கிடையாது. குடியுரிமை கேட்டிருக்கிறேன், பேசி எடுத்து எங்களுக்கு சரியான முறையில் அதை அமைச்சு தாரேன்னு சொல்லி இருக்கிறாரு. வேற இதுவரைக்கும் செய்தது உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? வீடு கட்டி தந்தது, இந்த ரேஷன் பொருட்கள், மற்றது மகளிர் உதவித்தொகை, மற்றது மாசம் மாசம் முதியோருக்கு கொடுக்குற முதியோர் பணமா இருந்தாலும் சரி, இளைஞர்கள் யுவதிகளுக்கு கொடுக்குற முகாம் சம்பளமாக இருந்தாலும் சரி, எல்லா வசதியும் நல்லபடியாக செய்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கும். என் பேர் ராகினி. நாங்கள் இங்கே தான் பிறந்தோம். எங்கள் அம்மா அப்பா இலங்கையிலேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்களும் எங்கள் அம்மா அப்பாவும் இலங்கை அகதி, அவங்களோட அம்மாவும் இலங்கை அகதி, எங்களையும் இலங்கை அகதின்னு தான் இவ்வளோ நாளாக நாங்கள் இருந்தோம். சிஎம் சார் அதை எங்களுக்கு மாற்றி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்னு எங்களுக்கு நல்ல பெயர் இது பண்ணி தந்தார். அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தோம். இவ்வளோ தூரம் அவர் எங்களை பார்க்க இந்த வீடும் கட்டி தந்து எங்கள் வீடை திறக்க வருவாருன்னு நாங்கள் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கொடுத்த எல்லா நலத்திட்ட உதவிகளும் எங்களுக்கு அவர் மூலியமாக கிடைக்கிற எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிச்சுன்னு அவர்கிட்ட நன்றி தெரிவித்தோம். அதுக்கப்புறம் அவர் மேலே எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டார். ரேஷன் கடை இல்லை, அது மட்டும் இது பண்ணித்தாங்கன்னு சொன்னோம். ரேஷன் கடை எங்களுக்குன்னு தனியாக கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக அது கலெக்டர் மூலியமாக கூடிய விரைவில் கட்டி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இவ்வளோ தூரம் எங்களை தேடி எங்கள் இடத்துக்கு உதவி பண்ணபடியாக சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்தோம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு குடியுரிமை பெற்றுதாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மேல இடத்துல முறையீடு பண்ணியிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு குடியுரிமையும் நான் வாங்கி தருவேன்னு சொன்னார். ரொம்ப நன்றி தெரிவித்தோம் அவருக்கு. எங்ககிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த எல்லா இதுவுமே கிடைச்சிச்சா, 5000 ரூபா பைசா போட்டோம் அதுவும் கிடைச்சிச்சா, வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் மூலியமாக நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் அங்கே இருந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், வீடு வசதிகள் இல்லாமல். இப்போ எங்களுக்குன்னு 8 பேர் இருக்கிற மாதிரி சேர்ந்து ஒரு பிளாக் கட்டி தந்து நல்ல வீடு கட்டி தந்திருக்காங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எது செஞ்சாலும் இதாகாத நல்ல வீடு எங்களுக்கு நல்ல முறையில் கட்டி தந்திருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு நல்லதாகவே பண்ணி தந்திருக்காரு சிஎம் சார். அதனால அவருக்கு நன்றி தெரிவித்தோம். முதல் கட்டமாக 100 வீடு திறந்து அது ஓப்பன் பண்ணி மக்கள் இருக்காங்க. இது அடுத்த கட்டமாக 90 வீடு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 20 வீடு கேட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வளரும் தலைமுறைகள் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க. இது ஏற்கனவே இருந்தவங்களுக்காக தான் இந்த வீடு கட்டி தந்தாங்க. மேற்கொண்டு இனிமேல் கல்யாணம் கட்டி இருக்கிறவங்களுக்காகவும் வீடு கட்டித்தாங்க சார்னு கேட்டிருந்தோம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சாங்ஷன் பண்ணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்லோன்ல இருந்து நாங்கள் அகதியெல்லாம் வந்தோம். ஆனால் தஞ்சடைஞ்சதுக்கு எங்களுக்கு நல்லதை செஞ்சு தந்திருக்கிறார். இப்போ வீடெல்லாம் கட்டி உதவி தொகையெல்லாம் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. எந்த இதுவுமே இல்லை, நல்ல இதாக மக்களை நல்லா வச்சிருக்காங்க. வேற எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஆமா, அவர் சார்ட்ட எல்லாரும் பேசணும். வீடு நல்ல கிடையாது, இந்த உதவியெல்லாம் கிடைக்குதான்னு கேட்டாரு. ஆமா, எல்லாம் கிடைக்குது சார்ன்றோம். எந்த குறையும் இல்லை சார், எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசணும். 90ல் வந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லா இதுகளுமே நாங்க செஞ்சு தந்தாங்க. அவர் இருக்கிற நேரமும் ஐயா இருக்கிற நேரமும் இவரும் எல்லாமே எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லபடியாக எல்லாம் செஞ்சு தராங்க. இந்த மகளிர் தொகை கொடுத்தாங்க, 5000 ரூபா, அது வந்துச்சு. பிறகு இந்த இதெல்லாம் ரேஷன் அரிசி, ரேஷனுங்க இதெல்லாமே எங்களுக்கு இங்கே கொண்டு எல்லாமே வழங்குறாங்க. எல்லாமே நல்லா செய்கிறாங்க.